ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு நல்ல நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆம் பிரியமானவர்களே, எதையெல்லாம் இழந்து நிம்மதியற்று நீங்கள் தவிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நிம்மதியை கொடுக்கும்படியாக, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, நீங்கள் இழந்து போன அனைத்தையும் ஒரு திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நாளாய் ஆண்டவர் இந்த நாளை மாற்றி உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாரையெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ, எந்த பிள்ளைங்க மேலே பாசம் வச்சிங்களோ அவங்களெல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிருந்தாலும் இந்த நாட்கள் அவர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்கவும், இந்த நாட்களில் இழந்து போன பொருட்கள் அனைத்து நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறாராம். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 சாமுவேல் 30 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறாயோ அதை எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளும்படியான ஒரு நாட்களுக்குள்ளாக, உன்னுடைய வாழ்க்கையை நீ துளிர்க்க பண்ணுகிற ஒரு நாட்களுக்குள்ளாக, உன் வாழ்க்கை செழிக்க போகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறாய். இந்த நாளிலும் நீ விரும்பி கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாள் நீ சுதந்திரிக்கிற ஒரு நாளாய் காணப்படுகிறாய். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தாவீது இங்கே சொல்கிற பார்க்குறோம், அவருடைய சகலத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுவான்னு சொல்கிறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தோடு அவன் கடந்து போனபடினால தான் அதே 19 பின்பகுதியை பார்க்கும்போது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒன்று கூட குறைவுபடாதபடிக்கு தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இன்றைக்கு அதுபோல ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் திருப்பும்படியான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து, உங்களுடைய பிஸ்னஸில் செய்து, உங்களுடைய படிப்பில் செய்து கர்த்தர் இன்றைக்கு உயர்த்த போகிறார். எந்த காரியத்திற்காக நீ எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த காரியங்கள் இந்த நாளிலே வாய்க்க பண்ணும்படியாக கர்த்தருடைய கரம் உனக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எதிலெல்லாம் குறைவுபட்டு போனாயோ அதிலெல்லாம் ஒரு நிறைவு கடந்து வருகிறது. எதிலெல்லாம் வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை கொடுக்கும்படியாக, நீ திருப்பிக் கொள்ளும்படியான காரியத்தை தேவன் உன்னதத்திலிருந்து செய்து உன்னை கனப்படுத்துவார். கலங்காதீங்க. நீங்க வேதனைப்படுற எல்லா காரியத்திற்கும் தேவன் ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சுதரிக்கிறோம். தாவீது ஒன்று கூட குறைவுபடாதபடிக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டது போல உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை இழந்து போயிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் திருப்பி கொள்ளும்படியான காரியங்களை செய்து நீர் அவர்களை கனப்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்தணும் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நீர் அவர்களை ஆதரித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.